ஏன் வார்த்தையை மறக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன டப்புன்னு கேட்டா ஆமென் தெரியாது. ஏன்? நம்ம டிராவல் பண்ண பாதை அப்படிப்பட்ட பாதை. ஆனா சத்தியம் என்ன? சத்தியம் என்ன? இந்த நாள் இப்படி ஒரு காரியம் நடக்கல, இதுக்காக தான் இந்த 13 ஆண்டுகள். ஏன் நம்ம மறக்கிறோம்? என்ன நடக்க, எப்படி நினைக்க முடியும்? சகோதரர்கள் யோசேப்பின் வஸ்திரத்தை பிடித்து கிழிக்கும் போது சொப்பனத்தை நினைக்க முடியுமா? அந்த இடத்துல பார்த்த சொப்பனம் என்ன? சகோதரர்கள் அவன் காலில் கீழே, யோசேப்பு மேல. நடந்தது என்ன? குழியில, யோசேப்பு கீழே, சகோதரர்கள். எப்படி நினைக்க முடியும்? என்னுடைய அரிக்கட்டு மட்டும் மேல நிக்கி, உங்க அரிக்கட்டு எல்லாம் படுத்திருக்கு. இப்ப பார்த்தா தலைவர் படுத்திருக்கிறார் கீழே. அண்ணா காப்பாத்துங்க. எப்படி வசனத்தை நினைக்க முடியும்? ஏன் நினைக்க முடியல? நம்ம டிராவல் பண்ணுகிற பாதை, நம்ம கடந்து போகிற பாதை. ஏன்னா சத்தியம் என்ன? சத்தியம் ஒன்றுதான், சத்தியம் ஒன்றுதான். ஆமென். யோசேப்பே, ஆமென். சூழ்நிலைகள் உனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மறக்க பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கலாம். ஆனால் அனுமதித்தது எல்லாமே இது நிறைவேறுவதற்கு ஏதுவானதா இருப்பதற்காகவே. அந்த ஒரு நாள்ல யோசேப்பு சொப்பனங்களை நினைக்கிறான், சொப்பனங்களை நினைக்கிற. இப்போ யோசேப்பின் பாதத்துல சகோதரர்கள் பணிந்து கிடக்கிறாங்க. அதாவது என்ன பார்த்தானோ அப்படியே ரியலா, நம்ம என்ன கேட்டோமோ அப்படியே பார்த்தாதான் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைப்போம். செய்தி இதுதான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ 13 வருஷம் யோசேப்பே, நீ நினைக்க மறந்தாலும் சொன்னவர் செய்ய மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ப்ராசஸ், இந்த புடமிடுகிறது, அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கான நன்மையை உருவாக்குறார். இல்லை, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நம்மை உருவாக்குகிறார். ஈசாக்கை உருவாக்க எடுத்த நாட்கள் 10 மாதங்கள், ஆபிரகாமை உருவாக்க எடுத்த நாட்கள் 25 ஆண்டுகள். ஆமென், ஆமென். அதாவது மனிதன் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாகட்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி உண்டாக்கினார். ஆனால் அவைகளை அனுபவிக்க வேண்டிய மனிதனை கரத்தை கொண்டுதான் செய்தார். அப்போ மனுஷனை செய்ய தான் டைம் எடுத்தார், மனிதனுக்கு வேண்டியதை செய்ய டைம் எடுக்கல. ஆமே. அப்போ டிலேக்கு காரணம் யாரு? அவருடைய கரம் அல்ல, இந்த மண்ணு தான். ஆமே. ஏன் அவர் தூக்கி போடாம இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். நான் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். இது இப்படிதான் பண்ணும். ஆமே. இது இப்படிதான் தெரிஞ்சுட்டுனா நம்ம மனசுல செட் பண்ணிடுவோம். இது 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 முதல் இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் லைசன்ஸ் கிடைக்காது. ஆமே. சில சொல்லிட்டு போவாங்க, ஒரு 3வது அட்டம்ப்ட்லயாவது எடுத்துடணும். இப்படிதான், இது அரியர் போட்டு தான் பாஸ் ஆகும். தெரியும் அவருக்கு. நான் மண்ணென்று எல்லாம் எழும்பி வரும்போது பொஸ்குன்னு போயிடும். இந்த மண், சில மண் அப்படிதான், இந்த சண்டே எழும்பும் அப்படி மண்டே. சில மண்ணுக்கு இந்த 1ஆம் தேதி கால் எழும்பும், 2ஆம் தேதியிலேருந்து ஆளை காணாது. சில மண் இருக்கு இந்த ஈஸ்டர் டைம் அப்படி எழும்பி சிலுவையில் அப்படி கிடக்கும். ஈஸ்டர் முடிஞ்சு உயிர் திறந்து போயிடும், அதுக்கப்புறம் காணாது. சில மண்ணுக்கு டிசம்பர் வரணும், விட்டா கழுத்திலே ஸ்டார் கட்டி போட்டு வருவாங்க. இப்படி இல்லை, நான் மண் என்று அவர் நினைவு கொண்டிருக்கிறார். அதனால தான் இப்படி போடாம தள்ளாமலே என்னை தள்ளாமலே தான் ஆண்டவர் கேட்கிறார். என்னப்பா வார்த்தையெல்லாம் மறந்துட்டியா? நம்முடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்தாதான் ஆண்டவரே. இந்த 13 வருஷத்துல நினைக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு சைன், ஒரு அடையாளம். முதல் அட்டம்ப்டே அவங்க மேல நிக்கிறாங்க, நான் கீழே நிக்கிறேன். ஆமே. சில அப்படி ஒரு திடீர்னு சில சொப்பனங்களை பார்ப்பாங்க. அதாவது இன்டர்வியூக்கு போற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாம், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எல்லாம் கிளியர் ஆகி வேலை கிடைக்கிற மாதிரி.
அப்படி நம்பிக்கையாக போவாங்க. கேம்பஸுக்குள்ளே போகும்போது அப்படி ஒரு 10, 200, 300 பேர் இருப்பாங்க. நம்ம தான் சொப்பனம் பார்த்தாச்சே, நேரம் அங்கே போய் கேம்பஸ் கேட்டில் வச்சு ஃபைல்லாம் பார்த்து சொன்னாங்க, உங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போயிருங்க, அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் ரவுண்டு வரையாவது போய். இல்லை, அப்போ நம்ம பார்த்தது அதோட சொப்பனத்தை ஃபைல் போட்டு சிப்பு போட்டு வச்சாச்சு. எத்தனை ஃபைல்! 13 வருஷத்துல ஒரு இடத்துல கூட யோசேப்பு தான் கண்ட சொப்பனங்களை நினைத்துன்னு சொல்லலை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையே கிடையாது. ஒரு பக்கம் நேசத்தை பார்க்குறான், அப்பாவுக்கு நேசத்தை பார்க்குறான். ஒரு நேசம் 10 எதிர்ப்பை பார்க்குறான். ஒரு நேசம் 10 எதிர்ப்பு. இதான் யோசேப்புடைய லைஃப். ஆமே, அனுகூலம் 1, எதிர்ப்பு 10. 1:10. இதான் யோசேப்புடையது. இதான் 1. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பா நினைச்சது நடக்கல, அண்ணன்க நினைச்சது நடந்துட்டு. அதே மாதிரி செய்தியை நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, இவர்களுக்கு மேலே ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றையும் தீர்மானித்து எழுதி வச்சு, யோசேப்பை நினைக்க முடியலையே, யோசேப்பை எங்க ஆண்டவர் நினைக்கிறது மாதிரியா நடக்குது, வாக்குத்தத்தெல்லாம் கேட்குறோம், நல்லா இருக்கு, நினைக்கிறது மாதிரியா நடக்குது. ஒரு நாள் வந்தது. அப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 6வது வசனத்தில் இருக்கிறது, அவர்கள் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து வணங்கினார்கள். உடனே அவன் சொப்பனங்களை நினைத்து சொல்லல. யோசேப்பு அவர்களை யோசேப்பு என்று அறிந்து அறியாதவன் போல பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த சீனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கிறோமே, ஆமென், இந்த காட்சியை எங்கேயோ பார்த்துருக்கிறோமே. ஒரு வாட்டி இந்த நம்ம நெகமியா டீம் கூட ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒரு மலை ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கிறோம் சில வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரி இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துக்குள்ள நம்ம போய் மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏரியா வருது. அந்த ஏரியானா அந்த 2 சைடு செடி மரங்கள்லாம் வளர்ந்து இருக்கிறது, அப்படி கவராக இருக்கிறது, அதுக்கு உள்ள பாறைகள்லாம் இருக்குது, அதுக்கு உள்ளோடு அப்படி போகணும். எல்லோரும் நடந்து போயிட்டு இருக்காங்க, நான் அப்படி நிற்கிறேன். இப்படின்ட்டு இது எங்கேயோ நான் பார்த்துருக்கிறேன் இந்த ஏரியாவை அப்படின்னு. எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே ஓடலை, இந்த ஏரியாவை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். அப்புறம் தான் பார்த்தா அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு ஏரியாவில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறது மாதிரி அப்படியே காண்பிக்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரைக்கே ஆகலை. நான் அதில் நின்றுட்டு இதை நான் எங்கேயோ பார்த்துக்கு முன்னாடி நான் இங்கே வரவும் இல்லை, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ என் கூட வேறு பிரதர்ஸ் இருந்தாங்க, என்ன இங்கே நிற்கிறீங்க, இவங்க நின்றுட்டுருக்கீங்க, வாங்க போகலாம். இல்லை, இப்படி இதே போல் கல் இதே போல் அப்படி குடிஞ்சு ஒரு இடத்துக்குள்ளே போகணும், அப்படியே ஆண்டவர் காட்டி தந்தான். எனக்கு அப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து ஜெபம் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லி. ஆமென். நம்ம எல்லாம் பார்த்து மறந்த நிறைய காரியத்தை பார்த்ததும் உடனே ஞாபகம் வராது, ஆனால் பார்த்துட்டே இருந்தால் ஞாபகம் வரும். ஆமென். மண் இல்லை, நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் உள்ள நல்ல மூளை இருக்குன்னு. ஆமென். அவருக்கு தெரியும். நம்ம இப்படி இருந்து யோசிக்க பார்த்தா மண்ணை தட்டி என்ன யோசிக்கிறோம், கண்ணில் விழுந்துரும். ஆமென். ஆண்டவர் சும்மா பேசல. நடப்பது எல்லாம் வார்த்தைக்கு எதிரானது போல தோன்றும், ஆனால் எல்லாம் வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவானது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையிலே சொன்னது ஒரு நாள் வரும், இதோ நிறைவேறலாயின, என் கண்கள் அதை காணோம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஆமென், அனைத்தையும் செய்து முடிக்கும் நீர் நினைத்தது. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஆமென்.
காலை தோறும் ஜீசஸ் ஹalleluya நிமிடந்தோறும் விசாரித்து கைகளை உயர்த்தி உமக்கு உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை glory நீர் முடிவெடுத்தால் செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சிருவார் சகோதரா, செய்து விடுவார் சகோதரி.